முதலமைச்சராக நாங்கள் உங்களை பார்க்கவில்லை. இந்த விழாக்களுக்கு நீங்கள் முதலமைச்சராகவும் எங்கள் பெருமைக்குரிய நெஞ்சில் நிறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இல்லாமல் இருக்கின்ற போதும் எங்களை பார்க்க வந்த தருணங்கள் தான் மிக அதிகம். ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வாக்குகளுக்கும் எங்களை தேடி வருகின்ற தலைவராக நாங்கள் உங்களை பார்க்கவில்லை. எங்களில் ஒருவராகவே உங்களை பார்க்கிறோம். நீங்களும் எங்களை உங்களவராகவே பார்க்கிறீர்கள். மாண்புமிகு தளபதி அவர்களே, இந்திய அரசியலிலே 3 வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள். சில தலைவர்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். அவர்கள் எங்களை விரோதிகளாக நினைக்கிறார்கள், எங்களை அந்நியர்களாக நினைக்கிறார்கள், எங்களை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி ஒரு வகை தலைவர்கள். இன்னொரு வகை தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்களோ எங்களை வாக்காளர்களாகவே மட்டும் பார்க்கின்ற தலைவர்கள் அவர்கள். மூன்றாவது வகை தலைவர்கள் ஒன்று உண்டு. அவர்கள் எங்களை எங்களாக பார்த்து எங்களை மனமாற நேசிக்கிற தலைவர்கள், நாங்கள் நேசிக்கிற தலைவர்கள். அந்த மூன்றாவது வகை தலைவர் தான் நீங்கள். நாங்கள் சிறுபான்மையினர். ஜனநாயகத்திலே நாங்கள் உடல் ஊனத்தை போல அரசியல் ஊனம் உள்ளவர்கள். எங்களிடம் எண்ணிக்கை இல்லை. ஜனநாயகம் பெரும்பான்மையாக செயல்படுகிறது. அந்த பெரும்பான்மை எண்ணம் எங்களிடம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஹேண்டிகேப்ட். ஒரு குடும்பத்திலே சற்று ஊனமுற்ற என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். கலைஞரை பார்த்து நினைக்கின்ற போது அவர்தான் சொன்னார் மாற்றுத்திறனாளி என்று சொன்னார். அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள்.